வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் புண்படுத்துறதுக்காகவோ, யாரையும் உதாசீனப்படுத்துறதுக்காகவோ, யாரையும் குறை கூறுறதுக்காகவோ இல்லை. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். இப்போ என்ன அப்படின்னா, இதை நீங்கள் பிடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுறலாம். இது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணும் பொழுது நம்ம உடனே பார்க்குறது என்னென்னா, திருமண பொருத்தம். அப்படி ஜாதகம் இல்லாட்டி பெயர் ராசி இதை மட்டும்தான் பார்க்குறோம். அது சரியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, திருமணம் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். ஆனால் இது என்னுடைய கருத்துப்படி இது மிக 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 முட்டாள்தனம். இது மிக முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா, ஒரு திருமணம் பொருத்தம் இல்லை பேராசி மட்டும் பார்த்து திருமணம் பார்க்குறதுங்கிறது, ஒரு புது வீடு நம்ம வாங்க போகிறோம்னா வெளியே இருந்தே அந்த வீட்டை பார்த்து வீடு நல்லா இருக்குன்னு சொல்கிறது. அப்படி நம்ம யாராச்சும் சொல்லுவோமா? நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டை திறந்து உள்ளே போய் இன்ச் பை இன்ச்சாக ஒவ்வொரு ரூமாக ஒவ்வொரு செல்ஃபாக பார்த்து அப்புறம் தான் நம்ம முடிவு பண்ணுவோம். ஸோ ஒரு வீடை மட்டும் நம்ம இப்படி பண்ணும் பொழுது, ஒரு குடும்ப வாழ்க்கையை மட்டும் நம்ம எப்படி வெளியே இருந்தே முடிவு பண்ணுறது சரியாக தவறானு. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம பையன் அப்படின்னா நம்ம ஒரு பெண்ணை பார்க்குறோம்னா அந்த பெண்ணோட ஜாதகத்தையோ, இல்லை ஒரு பெண் ஒரு பையனை பார்க்குறாங்கன்னா அந்த பையனோட ஜாதகத்தையோ எடுத்து நல்லா கிளியராக அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அந்த ஜாதகத்தில் இருக்க 12 பாவகமும் அந்த ஜாதகரை பற்றி சொல்லும். ஸோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த ஜாதகர் நம்ம குணநலனுக்கு ஒத்து வருவாரா, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாரா, பிற்கால வசதி வாய்ப்புகள், பிள்ளைகளுக்குரிய குழந்தை பாக்கியம் கிடைக்குமா, இல்லை அப்படின்னா பின்னாடி சேவிங்ஸ்லாம் நல்லா இருப்பாரா. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, 1 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க செலவே 90,000 ரூபா பண்ணிடுவாங்க. மிச்சம் 10,000 ரூபாயை வச்சு சேவிங்ஸே கிடையாது. அடுத்த மாதம் சம்பளம் வந்தால் தான் வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும்.